கங்குவா மூவியோடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்க. இந்த மூவியோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த மூவியோடைய ப்ராசஸையும் ஆரம்பிச்சிட்டாங்களே. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப வேகமாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா மூவி சம்மருக்குள்ளே கூட ரிலீஸ் ஆகும். ஆனால் இவங்க பிளான் போட்ட மாதிரி தீபாவளிக்கு தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுவாங்க போல். நிறைய லாங்குவேஜில் இந்த மூவி தயாராகிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டர் ஆகுமே. இப்போ இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்களே. சீக்கிரமாகவே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சிவாவுடைய டைரக்ஷனில் ரொம்ப பெருசாக இந்த மூவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமே. சூர்யாவோட ஆக்டிங்கில் ஒரு ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ண மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படும்னு நினைக்கிறேன். இப்போ சூர்யா அவர்களுடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்க. ஒரு சில போஸ்ட்டையும் டப்பிங் ஒர்க்லேருந்து நேரடியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. கண்டிப்பாக இந்த மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் தான். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷுடைய 50வது மூவியான ராயன் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியில் தொடர்ந்து ஒவ்வொரு கேரக்டராக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யார் யார் ஆக்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு. எஸ்ஜே சூர்யா அவர்கள் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. எனக்கு தெரிஞ்சு வில்லன் ரோல் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் பண்ணுற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான். அதில் இந்த ராயன் மூவியும் ஒரு மூவி அமையும் நினைக்கிறேனே. சம்மர் டைமில் இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தனுஷோட ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த மூவிக்கு ஏற்படும் நினைக்கிறேன். 50வது மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணியிருப்பார். தனுஷோட ஆக்டிங்கில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்பட போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கில் தொடர்ந்து நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணுமே. இந்தியனுடைய 2வது பாகம் ராயன், சியான் விக்ரமுடைய 62வது மூவி, கவினுடைய 6வது மூவி, எல்ஐசி மூவி மட்டும் இல்லாமல் அதர் இண்டஸ்ட்ரியிலையும் கேம் சேஞ்சர், சனிபோத சனிவாரம் மூவி, கில்லர் அப்படின்னு நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணுமே. 2024, 25க்குள்ளே கண்டிப்பாக 7லேருந்து 8 மூவி எஸ்ஜே சூர்யாவோடைய ஆக்டிங்கில் தேட்டரில் பார்க்கலாம். விஜயோடைய பையனான சஞ்சய் அவர்களுடைய டைரக்ஷனில் ஒரு மூவி தயாராகிறதா ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. இந்த மூவியை லைக்காக தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மூவியில் துல்கர் சல்மான் அவர்கள் ஹீரோவாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இந்த மூவி ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவருடைய முதல் மூவியை ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் எடுத்து நடத்துறதுனால கண்டிப்பாக இந்த மூவி ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணுமே. தொடர்ந்து விஜய் அவர்கள் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போகிற டைமில் அவருடைய பையனை இப்போ இன்புட் பண்ணுறாரு. இவருக்கு எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அமைய போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. உரியடி விஜயோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. February 22 ஈவினிங் 6 PM இந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. பொலிட்டிக்கலை இம்பார்ட்டனாக வச்சு இந்த மூவி தயாராகுதுன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே உரியடி விஜய் அவர்கள் சோசியலை இம்பார்ட்டனாக வச்சு தான் மூவி மேக் பண்ணுவார். அந்த வகையில் தான் இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேனே. பார்க்கலாம் இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. மாதவன், ஜோதிகா, அஜய் தேவ்கான் எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்க சைதான் மூவி வர March 8 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இந்த மூவி ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி போல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டைட்டிலே அது போல தான் இருக்கு. இப்போ இந்த மூவியை March 8 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. பேனடியா வயசில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு ரொம்ப பெருசாக இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேனே. சனிபோத சனிவாரம் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை February 24 12 PM கிட்ட ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவி தெலுங்கில் ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கிற ஒரு மூவி. இப்போ நியூவாக இந்த மூவிலேருந்து ஏதோ அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை இந்த மூவியில் இருக்க ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டாக கூட இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு சில ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எந்த மாதிரியான அப்டேட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.